முதலமைச்சர் ஜோசப் விஜயை தனது வீட்டில் சந்தித்த போதே சாதிவாரி கணக்கெடுப்பு இன்றியமையாதது என வலியுறுத்தியதாக கூறியுள்ள அன்புமணி, தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி மக்கள் எந்த நிலையில் வாழ்கின்றனர் என்பதை துல்லியமான தரவுகள் மூலம் தெரிந்து கொண்டால்தான் அவர்களுக்கான நலத்திட்டங்களை சரியாக வடிவமைக்க முடியும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பிசி எடுத்துக்கினா 141 சமூகங்கள் இருக்கு, எம்பிசி எடுத்துக்கினா 115 சமூகங்கள் இருக்கு, எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 76 சமூகங்கள் இருக்கு, உட்பிரிவுகள் இருக்கு. எஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 36 உட்பிரிவு இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு 7 உட்பிரிவுகள் இருக்கு. இந்த உட்பிரிவுக்குள்ளே வேற்றுமைகள் இருக்கு. அந்த வேற்றுமைகள் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் இதுல உண்மையான சமூக நீதி நமக்கு கிடைக்கும். அதற்கு தரவுகள் வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர்கிட்ட இதை சொன்ன நான், முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், 2.25 கோடி குடும்பம் இருக்கு. முதலமைச்சருடைய முதல் கடமை வந்து இந்த 8 கோடி மக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க அதை தெரிந்து கொண்டால்தான் இந்த 8 கோடி மக்களுக்கு திட்டம் கொடுக்கலாம். அடுத்த 50 ஆண்டு காலம் இந்த தரவுகள், நவீன தரவுகளை வைத்தால் தமிழ்நாடு மிக வேகமாக வளர்ச்சி பெறும். இது அவசியமானது என்று சொன்ன உடனே அவர் சொன்னாரு, எங்க கட்சி உடைய தேர்தல் அறிக்கையில முதல் அறிவிப்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் பிரதிநிதித்துவம் சமூக நீதியின் அடிப்படையில் வழங்கப்படும். அதற்காக நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கிறது என்று எனக்கு தெரிவித்தாங்க.